ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொடி டிசைன்லலாம் வந்து எப்படி செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், அந்த வளைவுகளெல்லாம் எந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படி லீஃப்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி கொடி டிசைன் போய்ட்டு ஒரு டிசைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு நீடில் 14 0.5 எடுத்துக்கிட்டேன். த்ரெட் வந்துட்டு ஜரி த்ரெட் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். கீழ் பக்கமாக த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதாவது பேக் சைடு திருப்பி குட்டி செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கிறோம். அதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோன்னா, அப்போ நான் அந்த தண்டு இருக்குது இல்லையா, தண்டு மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அதுக்கு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சைட்லலாம் இருக்கிற லீஃபுக்கு அப்புறம் அந்த லைட்டாக சுழி மாதிரி சுழிச்சுட்ருக்கேன் இல்லையா, அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்துட்டு இந்த தண்டில் ஆரம்பித்து இந்த தண்டு ஃபுல்லாக போட்டு அப்படியே நான் வந்துட்டு மேலே இருக்கிற ஃப்ளவருக்கும் வந்துட்டு கண்டினியூவாக நான் போட்டுருவேன். நீங்கள் ஸ்டிச் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பாருங்கள். நான் ஸ்லோவாக தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே என்னோடய சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அந்த ஃப்ளவர் கிட்ட வரும்போது எப்படி நான் ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். இந்த தண்டு கிட்ட லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பூக்கிட்ட என்ட்ரானே குட்டி செயின் போட்டுட்டு அப்படியே ரைட் சைடு திருப்பி நீங்கள் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா? இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் போட்டே வந்து முடிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. ரொம்பவும் குட்டி செயினாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெரிய செயினாகவும் இல்லாமல் கரெக்டான அளவாக நம்ம அந்த செயின் போட்டு வரும்போது நமக்கு அந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கிட்ட நான் வந்துட்டேன். சரிங்களா? இப்போ எப்படி ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள், எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரேன்னு பாருங்கள். இந்த கார்னர் கிட்ட வந்த உடனேயும் அந்த நுனிப்பகுதிக்கிட்ட கொண்டு போனோடனே குட்டி செயின் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே திருப்பி அடுத்த டைரெக்ஷன் நோக்கி நான் போட போகிறேன். சரிங்களா? இப்படியும் வந்துட்டு நம்ம ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு கொடுக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர் கிட்ட வரும்போது ஷார்ப் எட்ஜஸ்க்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், கடைசி செயின் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு, ஓகேவா, எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் வந்து போட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் குட்டி செயினை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி என்ன பண்ணுறேன், ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டு வரேன். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இன்னொரு மாதிரியும் கொடுக்கலாம். பாருங்கள், நான் இந்த நுனி பகுதிக்கிட்ட வந்தோடனே சொல்லித்தரேன். இந்த நுனி பகுதிக்கிட்ட வந்தோடனையும் நம்ம செயின் போட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டு நம்ம எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக செயின் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே திருப்பி ஸ்டிச் போட்டு வரோம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வரலாம். இருங்க, நான் இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு, ஸோ அதனால தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கிட்ட வந்துட்டோமா, வந்த உடனேயும் இப்போ எந்த டைரெக்ஷன் நோக்கி நான் போகிறனோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக நான் செயின் எடுத்துகிட்டு, நல்லா கவனித்து பாருங்கள், அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். இப்படி பண்ணாலும் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக கிடைக்கும். ஓகேவா? இது கூட நமக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்தலேன் ஷார்ப் எட்ஜஸ், அது கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக வராது. ஆனால் நான் இப்போ சொல்லி கொடுத்த பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு பிகினர்ஸ் கூட அழகாக போடலாம். பாருங்கள், அதே மாதிரி தான் இதுக்குமே நான் அப்படி தான் பண்ணினேன். எந்த டைரெக்ஷன் நோக்கி நான் போக போகிறேனோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டி செயினை எடுத்து நான் அப்படியே திருப்பிக்கிட்டேன். நான் உங்களுக்கு லீஃபில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு லீஃபில் கொண்டு போய் காட்டும் போது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த ஃப்ளவரை தனியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவேன். சரிங்களா? முடிச்சுட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவேன். பாருங்கள், என் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். லாஸ்ட்டு செயின் வரைக்கும் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கிட்ட என்ட்ராகும் போது ஒரு செயின் போட்டோம் இல்லையா, இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கிட்ட என்ட்ராகும் போது ஒரு செயின் போட்டோம் இல்லையா, என்ட்ராகிறதுக்காக அந்த செயின்குள்ளே போயிட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என் நாட்டுக்காக எடுக்க வேண்டிய செயினையும் அந்த செயின்குள்ளேயே எடுத்துகிட்டு அந்த செயின்குள்ளேயே நம்ம என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோங்கிற அந்த அடையாளமே தெரியாது. நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டேன். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன். திருப்பி நான் ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணாமையும் கூட நீங்கள் போடலாம்.
இப்போ பாருங்கள், இந்த தண்டு பகுதி செயின்குள்ளே போயிட்டு தான் நான் செயின் எடுத்துகிட்டு வரேன். இங்கெல்லாம் நீங்கள் த்ரெட்டை கட் பண்ணிட்டோன்னு சொல்லி லாக் ஸ்டிச்லாம் நீங்கள் போட்டுட்டு வரக்கூடாது. லாக் ஸ்டிச் போடாமல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? என்னடா அது மேம் வந்துட்டு திருப்பி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாட்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. நான் லாக் ஸ்டிச் போடாமே ஆரம்பிக்கிறாங்களே நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், எந்த டைரெக்ஷன் நோக்கி போகிறனோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு குட்டியாக செயின் எடுத்துகிட்டு நான் அப்படியே திருப்பி இப்போ அந்த டைரெக்ஷன் நோக்கி நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் போட்டுட்டு வரேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஷார்ப் எட்ஜஸ் வந்துட்டு அழகாக கிடைக்கும். இங்கே வந்துட்டு நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் தான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஓகே, லாஸ்ட் செயின் வரைக்கும் போட்டாச்சு. இப்போது சென்டரில் அந்த தண்டு பகுதி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அந்த செயின்குள்ளே தான் நீங்கள் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் த்ரெட்டை கட் பண்ணல, கண்டினியூவாக தான் போட போகிறேன். திருப்பியும் அந்த தண்டு பகுதியிலேருந்து தான் ஒரு செயின்குள்ளே இருந்து தான் நீங்கள் கட் பண்ணிட்டும் போடலாம். நாள் போட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி கண்டினியூவாகவும் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ திருப்பி நம்ம இதுவும் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஒரு செயின்குள்ளே இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். சொல்லி பகுதியில் நம்ம வரும்போது நம்ம கரெக்டான வளைவுகள் வந்துட்டு செயின் ஸ்டிச் அந்த எந்த மாதிரி நம்ம வளைவு போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய செயினாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப குட்டி செயினாகவும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துலலாம் நம்ம கரெக்டான செயின் ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி செயின் போட்டு வரோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் போட்டு வரணும். அப்படி போடும்போது தான் உங்களுக்கு ஷேப் வந்துட்டு அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நான் சுழிச்சு கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கூட நம்ம அந்த சுழியை கொண்டு வரலாம் உள்ள வரைக்கும். பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் இங்கேயே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓகே, இனி எல்லாமே இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் ஃபுல்லாகவே போடணும். சரிங்களா? இப்போ நான் அடுத்தது ஆரம்பிச்சிருக்கேன். அதுவுமே வந்துட்டு செயின்குள்ளே இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், சென்ட்ரல் இருக்கிற இந்த தண்டு பகுதியில் இருக்கிற செயின்குள்ளே இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் போட்டுட்ருக்கிற எல்லா ஸ்டிச்சுமே ஓகேவா, நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொடி டிசைன்லாம் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக அந்த வளைவுகளில் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கொடி டிசைன் நெக்கில் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக கவனித்து போடணும். இதெல்லாம் ஒரே டைமில் வந்துட்டு இந்த சுழிச்சு விட்டுருக்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அழகாக வந்துட்டு வரது கஷ்டம். அதனால் ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு போட்டுருவோம் ஈஸியாக. ஓகேங்களா? இந்த மாதிரி வளைவுகளில் கொடுக்கறதுல தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். நான் சொன்ன ஒரே ஒரு டிப் என்னென்னா, செயின் நீங்கள் போடுற அந்த செயினோட அளவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான அளவாக இருக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப்லாம் அழகாக வந்துட்டு கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த சைடும் அதே மாதிரி தான், சென்டரில் இந்த தண்டு பகுதியிலேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நான் த்ரெட்டை கட் பண்ணவே இல்லை, இனி நான் கண்டினியூவாக தான் போட்டுட்டு வரேன். இல்லை நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு போடுறேன், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் போட்டுக்கோங்க. எப்படினாலும் போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். பட் நீங்கள் கண்டினியூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்துட்டு சேவ் ஆகும். இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அது ஒன்று தான். இப்போ நான் இந்த பக்கம் என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதே தான் உங்களுக்கு. சரிங்களா? நான் ஷார்ப் எட்ஜஸ் வந்து கொடுக்கறது வந்து 2 இதாக நான் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மெத்தட் வந்து பிகினர்ஸ் உங்களால் வந்துட்டு கரெக்டாக கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் செகண்ட் வந்து உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் செயின் வந்து பெருசாக எடுத்துட்டிங்கனாவோ இல்லை ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வராமல் போயிடும். ஸோ அதனால் நான் செகண்டு சொல்லி கொடுத்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டும் போட்டு முடிக்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டிச் போடும்போது நீடில் வந்துட்டு அந்தந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடில் வந்துட்டு திருப்பி போட்டு வரும். அப்படி போடும்போதெல்லாம் நல்லா நீடில் பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்துட்டு ஸ்பீடாக போடுறதையும் வந்துட்டு கற்றுக்குவீங்க. நிறைய சில நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. சரிங்களா? போட உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி போட்டால் தான் வளைவும் வர மாட்டிருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச்லாம் நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே நான் முடிக்க போகிறேன். ஸோ அதனால் என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா?
ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்டிச் எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.